ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே, முருகருக்கு உகந்த நாள், ஆடி கிருத்திகை. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா இன்றைக்கி எப்படி போச்சு, நான் முருகருக்கு என்னென்ன படையல் போட்டு படைத்தேன், அதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சு, காலையில் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்ச வேலை அடுப்பு தான் க்ளீன் பண்ணேன். சரி, அடுப்பை க்ளீன் பண்ணால் சாப்பாடு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால அடுப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு தான் வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடு குப்பையெல்லாம் வாரி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீடு துடைக்க எப்பயுமே மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம் இதை யூஸ் பண்ணி வீடு துடைச்சோன்னா வீடு நல்லா ஒரு நறுமணமாக இருக்கும். பச்சை கற்பூரம் வாசனையாக இருக்கும் இல்லையா, நறுமணமாக இருக்கும். அதனால் வீடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் குட்டியாக ஒரு கோலம் போடலான்னு கோலம் போட்டுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் சாப்பீஸில் தான் போடணும், கோலமாக போடக்கூடாது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கலான்னு வந்தால் நேற்று அரைச்சி வச்ச மாவு பொங்கி வந்துடுச்சு. எல்லாத்தையும் கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் வெட்டி வச்சுட்டேன். பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, பருப்பை நல்லா கழுவிட்டு இது ஊற்றி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸில் வச்சுட்டு மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அந்த பருப்புலாம் ஒரு 5 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடி பண்ண வேண்டியதான். இதுக்குள்ளே வதக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு 3 பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பயுமே வதக்குவேன். இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி ஒரு 4-5 வாட்டி கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் அடுப்பு ஃப்ரீயாக இருந்ததுனால ரைஸ் குக் பண்ணலாம். ரைஸ் கழுவிட்டு இருக்கேன். ரைஸ் ஒரு 3 வாட்டி கழுவிட்டு தண்ணி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி தட்டுப்பட்டு மூடி ரைஸ் குக் ஆகிற வரை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் சாம்பாருக்குன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் சட்டி காஞ்ச உடனே ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். தக்காளி போட்டுக்கணும். பண்ணிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி சிம்பிளாக மாங்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக சாம்பார் எடுக்கலை, டைம் ஆகும்னுட்டு. ஸோ லாங்காக போகிறதுனால கட் பண்ணி போடுறேன். அடுத்து ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் பாயாசத்துக்கு பால் நல்லா கொதிக்க வச்சு பாயாசம் ரெடி பண்ண வேண்டியதான். பால் பொங்கி வந்த பிறகு ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு பாயாசம் சேமியா போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். எல்லாம் பாலில் தான் பண்ணுவாங்க, தண்ணியில் பண்ண இது எங்கள் அம்மா. நல்லா பாயாசம் சேமியா ஒன்று பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதுக்கு தாளிப்பு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் ஊற்றி
எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்ச உடனே எடுத்து பாயசத்தில் ஊற்றிடுவேன். நான் சர்க்கரை போடுறத வந்து வீடியோ எடுக்கல, ஆனால் சர்க்கரை போட்டுட்டேன் பாயசத்துக்கு. இந்த திராட்சை வந்து குண்டு குண்டாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். திராட்சை வந்து உப்பி வந்துச்சுன்னா, முந்திரி திராட்சைலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா உப்பி வந்துடுச்சு. எடுத்து பாயசத்தில் மிக்ஸ் பண்ணி பாயசத்தை ஒரு கிண்டி கிண்ட வேண்டியதான். ஏன்னா சுகர் போட்டிருக்கோம்ல. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு தோல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் வந்து கடுகு, சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா வெங்காயம் வெந்தோடனே உப்பு, சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்ட வேண்டும். இது லைட்டாக கிண்டாலே போதும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததாக இருக்குது. உருளைக்கிழங்கு வெந்தோடனே லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணேன். ரசம் புளி தண்ணி கரைச்சி வச்சு தக்காளி போட்டேன். தக்காளிக்கு அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி, ஜீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி, சில்லி, ஒரு க்ரீன் சில்லி, சில்லி ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அரைச்சி வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தண்ணி அந்த புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுடணும். ரசம் ஒரு கொதியிலே இறங்கினோம்னா எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வடைக்கு ஊற வச்சதை வந்து அரைச்சிட வேண்டியதான். வடைக்கு ஊறது அந்த பருப்பு, அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப அரைச்சாலும் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சோன்னா வடைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த இதுவே எடுத்து வச்சுருக்கணும் பருப்பே, அப்போ தான் வடை கொஞ்சம் மொறு நல்லாயிருக்கும். அதை போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ வந்து அப்பளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வடை போட போகிறோம். அதனால் அப்பளம் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சீக்கிரம் உப்பி வருது. வடை மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வடையை வந்து கொஞ்சம் மொத்தமாக இல்லாமல் மெதுசாகவே ஊற்றி போடணும். பொறுமையாக போடுங்க. சிம்மாக வச்சு போட்டால் தான் புல்லை நல்லா வெந்து புல்லுனா வெள்ளம் வந்து புதிய மாதிரி ஆகுது. வடைலாம் அழகாக வச்சுக்கணும். வடை தீயாமல் நல்லாயிருக்கும். அப்போதான் சிம் வச்சு போடணும். வடை முடிஞ்சிருச்சு. இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு அதை பார்க்குறேன். ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பாயாசம், ரசம், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அப்பளம், வடை. இதுதான் ஸ்பெஷல். விளக்கு தட்டெல்லாம் விளக்கி சாமிக்கு வந்து பொட்டு வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் நம்ம வந்து விளக்கு தட்டுக்கு பொட்டு வச்சுக்கணும். மஞ்சள், குங்குமம் எடுத்து விளக்கு அழகாக பொட்டு வச்சு நம்ம எவ்வளோ அதிகமாக பொட்டு வைக்கிறோமோ அழகாக பெருசாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சாமி நம்ம பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். பொட்டுலாம் நல்லா பெருசாக அழகாக தெரியும் சாமிக்கு. விளக்கு பொட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து சாமி படத்துக்கு பொட்டு வச்சிடலான்ட்டு சாமி படத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமி படம் நம்மள்கிட்ட இப்போ ஒன்று தான் இருக்குது. நம்ம வீடு வந்து இப்போது ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோம். அதனால் நம்மள்கிட்ட ஒன்று தான் பால் காசுறப்போ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அம்மா. சாமி படத்துக்கெலாம் பொட்டு வச்சுட்டு பூலாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விளக்கேற்றி படைக்க வேண்டியதுதான். சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுருவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.